காதில் எவ்வளோ அழுக்கு இருக்கான், அதை கூப்பிட்டு காட்டுறாரு பாருங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் தான் இவ்வளோ நடக்குது. இதாங்க வந்திருக்கோம், மகாராணா பிரதாப் இன்டர் ஸ்டேட் பஸ் டெர்மினல், காஷ்மீரி கேட், டெல்லி. நம்ம கிளம்பாக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ வந்த கதை. இது ரொம்ப பழைய கதை. நம்ம காஷ்மீரி கேட் டெல்லியில் இருக்கிறது. இங்கேருந்து தான் நம்ம போக போகிறோம். எங்கன்றது நான் சொல்கிறேன். எல்டெக்கோ ஜங்ஷன் இது. இந்த பக்கம் வந்தோம்னா, இந்த பக்கம் இருந்து லால் கிலா, ரெட் ஃபோர்ட்டு, ஜமா மஸ்ஜித்லேருந்து வரலாம். வந்தோம்னா இந்த கேட்லேருந்து உள்ளே போக வேண்டியது தான். கடைங்களை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு மூர் மார்க்கெட் எஃபெக்ட்டு, இல்லை இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எஃபெக்ட் இருக்குது. இது என்ன ஹோட்டல் பார்த்தீங்களா? கின்லி, பிஸ்லரி, பில்ரெசி, ரசபெல், அந்த மாதிரி தனியாக நிறைய இருக்குது. அது கேட் உள்ள வந்தாச்சுங்க. ஐஎஸ்பிடி காஷ்மீரி கேட். இந்த லொக்கேஷன் பேர் அது ஒருக்கா இருக்குது பாருங்கள், கெஜ்ரிவால். இது ஒன்றும் புரியல. இது ஒரு ஏர்போர்ட் எஃபெக்ட் வச்சுக்கிறாங்கள. ஐஎஸ்பிடி பஸ்ஸு. இதில் தான் நம்ம பஸ் டிக்கெட் இப்போ எடுக்கணும். எங்கே எடுக்கிறது என்னன்றது தெரியல. ஹிந்தி புரிகிற அளவுக்கு புரியுது, ஆனால் தெரியலை. பார்ப்போம். பிக்கப் பாயிண்ட் ஆப்போசிட்டில் தான். நாங்கள் உள்ளே போய் தேடி பார்த்து ஒன்றும் யூஸ் ஆகல. அங்கேருந்து வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு மால்லேயே ஒரு கார் ஷோரூம் வச்சுருக்குறாங்க. அதை தாண்டி பார்த்தோம்னா கேஎஃப்சி ஒன்று இருக்குது. கேஎஃப்சி பக்கத்தில் தான் ஃப்ளிக்ஸ் பஸ்ஸு. வெயில் அதிகமானனால இந்த இதுவும் நம்மளுக்கு வாய் குளருது. நான் அவ்வளோ வெயில், அவ்வளோ வேர்வேன். இங்கே தான் இருக்குது ஃப்ளிக்ஸ் பஸ்ஸு. அப்புறம் தோசா பிளானட் இருக்குது. இது வந்து ஒரு ரவுண்டு சர்க்கிளாக இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. போனீங்கன்னா கடைகள் எல்லாமே போய் பார்த்துட்டு வரலாம். அங்கே வெயிலுக்கு ஆகும் படுத்துனுங்குது. இங்கே தான் இப்போ நம்ம வந்தோம். இதுதான் இன்னொரு கேட் என்ட்ரி. அந்த கேட் என்ட்ரியிலேருந்து ஃபுல்லாக இந்த இடம். இப்போ நம்ம பஸ்ஸுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். பஸ்ஸில் ஏறிட்டு சொல்கிறேன் நான் எங்கே போகிறேன் இப்போன்ட்டு. காது க்ளீன் பண்ணுறதுக்கு தாங்க இது. திடீர்னு ஒருத்தன் வடக்கம் வந்துட்டு வடக்கம் சொல்லக்கூடாது, எல்லாருமே ஒரு வேலையில் ஒரு வேலை தானே. காதில் எவ்வளோ அழுக்கு இருக்கான், அதை கூப்பிட்டு காட்டுறாரு பாருங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் தான் இவ்வளோ நடக்குது. இந்த கேட் ஆப்போசிட்டில் தான். காது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வேலை. ப்ரீவியஸ் எபிசோட்லலாம் பார்த்துருப்பீங்க. அஜ்மீர் பற்றி ஜெய்ப்பூர் வீடியோஸ்லாம் போட்டிருந்துருப்பாங்க. அதோட ப்ரீக்வல்னு வேணால் சொல்லலாம். அது இந்த வீடியோ தான். டெல்லி வெயில் தாங்க முடியாமல் அந்த ஃப்ளிக்ஸ் பஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த பஸ் சர்வீஸில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன் அஜ்மீருக்கு. ஆஃப்டர்நூன் போயிருந்தேன் அந்த பஸ் சர்வீஸு. பட் ஆனால் பஸ்ஸு வந்து லேட் ஆகிடுச்சு. மோரோவர் அந்த சர்வீஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு பஸ்லேயே போயிடலாம். நைட்டு பஸ்ஸில் போனோன்னா காலையில் அஜ்மீருக்கு வந்து ப்ராப்ளி பை 6:15 ட்ராப் ஆஃப். டெல்லி தாண்டி போயிட்டுருக்கும்போது தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பஸ்ஸில் இருந்த கண்டக்டர் ஓடி போய் 2 ஆலு பராட்டா வாங்கிட்டு வந்தார். இந்த வீடியோ ஃப்ளிக்ஸ் பஸ்ஸுக்கு ப்ரொமோஷன் கிடையாதுங்க. அஜ்மீருக்கு நான் போன பஸ்ஸு இந்த பஸ்ஸு தான், ஃப்ளிக்ஸ் பஸ்ஸு. ஆக்சுவலி அஜ்மீர் தாண்டி போச்சு. காலையில் ட்ராப் ஆஃப் டைம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 6:15 இந்த பஸ்ஸு. டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது எத்தனை மணிக்குன்னு பார்த்தோம்னா கரெக்டாக 8:45 இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சிதுங்க. அப்படி இப்படின்னு நல்லா சுற்றிட்டு நல்லா தூக்கம் போட்டேன். இந்த பஸ்ஸு உள்ள இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்றதும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த பஸ் ஆக்சுவலி இது புது சர்வீஸ் கிடையாது, ஏற்கனவே ரன்னிங்கில் உள்ள சர்வீஸ் தான். பட் எந்த அளவுக்கு இம்பெக்கபிளாக நல்லா க்ளீனாக பயங்கர நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்களேன்.
எல்லா ஆம்னி பஸ்லேயும் இருக்கிற மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலர் தீம் வச்சுருப்பாங்கல்ல, ரெட், ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ. அதே மாதிரி இவங்க பார்த்தோம்னா க்ரீன் கலர் தீம் வச்சுருக்காங்க. ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்குது இந்த பஸ்ஸு. மோரோவர் ஏசி அவ்வளோ கோல்டாக இருக்கிறனால சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஊட்டி அண்ட் கொடைக்கானல் போனால் ரெசார்ட்டில் தங்கும்போது தான் குவில்ட்டு கொடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த பஸ்ஸு சர்வீஸில் குவில்ட்டு கொடுக்குறாங்க, பெட்ஷீட் மாதிரி இல்லாமல் பக்காவாக க்ளீன் பண்ணி ஹைஜீனிக்காக இருக்குது. ஒரு ஸ்மெல் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்த ப்ரைம் லொக்கேஷன்ஸ் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, சொல்ல போனோம்னா இன்னும் தெலுங்கானா, மகாராஷ்டிராவுக்கு கூட ஒரு 2 பஸ் சர்வீஸ் போதில்ல, அந்த மாதிரி தான் இந்த ஃப்ளிக்ஸ் பஸ் இருக்குது. மேஜர் டவுன்ஸ்னு சொல்ல முடியாது, மேஜர் சிட்டிஸ்க்கு கனெக்டிவிட்டி ரொம்பவே நல்லா கொடுக்குறாங்க. அதே மாதிரி சர்வீஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். இதுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கிற சர்வீஸு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. எக்ஸ்டீரியர், இன்டீரியர் ரெண்டுமே நல்லா இருக்குது. டீசல் போட்டு ஃபில்லப் பண்ணியாச்சு. ஒரு தூக்கத்தை போட்டோம்னா காலையில் எந்திரிக்கிறது அஜ்மீரில் தான். அஜ்மீர் வந்தாச்சு மக்களே. கரெக்டாக 6:15 ட்ராப் ஆஃப் அட் அஜ்மீர். அஜ்மீர்னு டேரெக்டாக அஜ்மீருக்குள்ளே போகாது, அஜ்மீர் பைபாஸ் மெயின் டவுனுக்கு இங்கேருந்து ஒரு 150 ருபீஸ் கொடுத்து ஆட்டோவில் போகலாம், இல்லை 20-30 ருபீஸ் கொடுத்து ஷேர் ஆட்டோவில் போய் நீங்கள் மெயின் டவுனை ரீச் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.